ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் பழைய சாதம் மிஞ்சிருச்சுன்னா அதில் எப்படி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ நான் 1 கப் அளவுக்கு பழைய சாதம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் இது கூட 1/2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் 1 கப் சாதம் எடுத்துருந்தீங்க அப்படின்னா பழைய சாதம் 1/2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1/2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிப்போம். 10 மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக இந்த கன்சிஸ்டன்சிக்கே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மாவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ நான் இது கூட 1 கப் துருவின கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்தை அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். அடுத்து வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஊத்தப்ப கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துப்போம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு வந்து இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஊத்தப்பம் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தோசை தவாவில் மாவை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தோசைக்கு மாதிரி மெல்லிஸாக ஊற்றாமல் கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு நமக்கு ஊத்தப்பம் இருக்கும். இப்போ நான் இது கூட எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு வெந்த பிறகு இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க. இப்போ நமக்கு 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஊத்தப்பம் வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். சூப்பராக நம்ம ஒரு பழைய சாதத்தில் ஊத்தப்பம் ரெடி பண்ணிட்டோம். இதை சாப்பிட்றவங்களுக்கு தெரியவே தெரியாது ஆக்சுவலாக அது வந்து பழைய சாதத்தில் செஞ்சது அப்படின்னு. நீங்களாக சொன்னால் தான் அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தோசை மாவு டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எல்லா சட்னியுமே நல்லாயிருக்கும். குழம்பும் ஊற்றி சாப்பிட்டாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க நினச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.